ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் பிக் பாஸ் திவ்யா அவங்கள பற்றி தாங்க. பிக் பாஸில் வைல்டு கார்டு என்ட்ரியாக வந்து டைட்டில் அடிச்சிருக்காங்க. யாருமே எதிர்பாராத விதமாக சபரி தான் அடிப்பார், வினோத் தான் அடிப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சமயத்தில் டைட்டில் வின் பண்ணது திவ்யா தான். ஆனால் திவ்யாவோட லைஃப்பில் அவங்களே சொன்ன மாதிரி அதுதான் ஃபர்ஸ்ட் கப். அதுக்கு முன்னாடி அவங்களுடைய வாழ்க்கையில் தோல்விகளை மட்டுமே சந்திச்சு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நிஜம். அது சும்மா அவங்க மேடை பேச்சுக்காகவோ அல்லது கண்டென்ட்டுக்காகவோ சொல்லவே கிடையாது. ராமநாதபுரத்தில் பிறந்த திவ்யா அவங்களோட ஒரே ஆசை அட்வொகேட் ஆகணும்னு தான். அதனாலேயே என்னமோ தெரியல, பிக் பாஸ் ஃபுல்லாகவே நீள நீளமாக பேசிகிட்டு இருந்தாங்க. தப்பி உள்ளவங்க யாருமே பேச விடாமல் தான் மட்டுமே வழக்காடி கொண்டிருந்தாங்க. அட்வொகேட் ஆகணும்னு ஆசை, ஆனால் கனவுகள் நிறைய காணலாம். அதுக்கேற்ற மாதிரியான முயற்சிகள் இல்லாமல் போயிடுச்சுன்னா ஃபெயிலியராக இருக்க வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் அவங்க 12th ஃபெயிலு, அதுவும் 2 சப்ஜெக்டில் ஃபெயிலு. அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாத சமயத்தில் அவங்களோட 2வது அக்கா சென்னையில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ராமநாதபுரத்துலேருந்து ஃபஸ்ட் டைமாக சென்னைக்கு வர்றாங்க. சென்னை வந்து அவங்க அக்காவுக்கு குழந்தை பிறக்கிற சமயத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் சென்னையில் விஸ்காம் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குது, அது படிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா இருந்திருக்கு. நிறைய சிரமங்களுக்கு நடுவில், நிறைய எதிர்ப்புகளுக்கு நடுவில் அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படித்து முடிச்சு ஒரு டிகிரியை வாங்கியாச்சு. சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வருது. விஸ்காமில் படிக்கிறதுனால அது தொடர்பான ஆட்கள் மூலமாக அதில் பண்ணிகிட்டே இருக்காங்க. பண்ணதுக்கப்புறமா பாக்கியலட்சுமி அப்படிங்கிற சீரியலில் ஒரு கேரக்டர் கிடைக்குது. அந்த கேரக்டர் ஓரளவுக்கு நல்ல பேருக்கு வாங்கி கொடுத்தாலும் அவருக்கு கல்யாணம் நிச்சயமாகுது. ஆர்கே சுரேஷ் தயாரிப்பாளர், வில்லன், நடிகர் அப்படின்னு நிறைய பன்முகத்தன்மை உள்ளவர். அவங்க கூட நிச்சயதார்த்தம் அஃபீஷியலாகவே நடக்குது. ஆனாலும் அடுத்த கொஞ்ச நாளில் அவங்க 2 பேர்த்துக்கு கருத்து வேறுபாடு காரணமாக அவங்க பிரிஞ்சிடறாங்க. அதுக்கப்புறமாவும் சினிமாவில் சின்ன திரை பொறுத்த வரைக்கும் ரெட் கார்டு இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள், நிறைய ஸ்ட்ரகிளில் இருந்தாலும் அதை தாண்டி அவங்களுக்கு கிடைச்ச ஒரு கடைசி வாய்ப்பாக தான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்தாங்க. அதில் தன்னோட முழு உழைப்பு ஃபஸ்ட்டு ஒரு 2 வாரம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. எல்லாருக்குமே வெறுப்பாக இருந்துச்சு, ஓவராக கத்துறாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்ட்லியாக மாறினாங்க, டாஸ்க்கை ஒழுங்காக பண்ண ஆரம்பித்தாங்க, பிக் பாஸ் கேமை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டாங்க. குறிப்பாக கார் டாஸ்கில் பார்வதி கூட அவங்க போட்ட சண்டை பயங்கரமான மைலேஜ் எடுத்துச்சு. என்னதான் எல்லாரும் பிஆர் டீம் மூலமாக ஜெயிச்சாங்க அப்படி இப்படின்னு நிறைய கதைகள் சொன்னாலும் இந்த வருஷத்தோட பிக் பாஸ் சீசனை ஜெயிக்கிறதுக்கு யாருக்குமே தகுதி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படிங்கும்போது திவ்யாவை தாராளமாக சொல்லலாம். ஆனால் என்ன கேட்டால் விக்ரம் தான் சூப்பர்னு சொல்லுவேன். பட் திவ்யா வாங்கினதில் ஹாப்பி தாங்க. 70 நாளில் தன்னை நிரூபிச்சிருக்காங்க. முதல்ல ஒரு கப் அடிச்சிருக்காங்க. கப் கூடவே 50 லட்சம் ரூபாயும் அடிச்சிருக்காங்க. அதிகபட்சமான சேலரி திவ்யாவுக்கு தான் கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 30,000 ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு சேலரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட் 50 லட்சம் ரூபா, அது போக மெயின் ஸ்பான்சர் மாருதி, அவங்க கொடுத்த கார், அப்படி இப்படின்னு கிட்டத்தட்ட கோடீஸ்வரியாகவே மாறி இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். பிக் பாஸ் வின்னர் திவ்யாவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.